Hi children, welcome to our channel. We are Mathematics. Today Mathematics la exercise 2.8 la example 2.31 sum பார்க்க போறோம். Write the following in scientific notation. Scientific notation ல வந்து அவங்க என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 2.28 இது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 ஒரு பாயிண்ட் நம்ம தள்ளி வைக்கணுமா, ஸோ வந்து எவ்வளவு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா வந்து பாசிட்டிவ், ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது, ஸோ அதனால பாசிட்டிவ் தான். ஸோ 5 × 10⁻7 the whole power 4. இப்போ இந்த ஹோல் பவர் 4 வந்து ரெண்டுத்துக்கு காமனாக தான் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணிக்கலாம், 5 × 4 × 7 10⁻7 × 4. அப்போ வந்து 7 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 28. ஸோ 5 × 4 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 625 × 10⁻28. இப்போ வந்து இது நம்ம பாயிண்ட் வந்து மூவ் பண்ணணும், ஏன்னா அது சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒன் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணும்போது இப்போ இங்கே என்ன ஆகுது, 2 பாயிண்ட் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ 6.25 எவ்வளோ பாயிண்ட் மூவ் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் நம்ம எழுதிக்கணும் × 10⁻28. அப்போ பார்த்தோம்னா 6.25 இன்டூ இது ரெண்டுமே பேஸ் வந்து சேமாக இருக்குன்னா ரெண்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 28 + 2 வந்து 30. ஸோ 10⁻30. அவ்வளோதான் இந்த சம். வெரி வெரி சிம்பிள். அதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.00 சம்திங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுது நம்ம பார்த்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 5 இன்டூ இப்போ வந்து என்ன ஆகுது, இது போன சமயம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் மூவ் ஆச்சு. ஸோ இப்படி பண்ணி வந்து மூவ் ஆச்சு. இப்போ இது பார்க்கும்போது ரைட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ வந்து எவ்வளோ பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுதா, ஜம்ப் ஆகுதா. ஸோ 10⁻, இது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுதுனால நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் சிம்பிள் போடணும். -8 the whole power 3. அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த பவர் 3ங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன். அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம இன்டூ பண்ணிக்கணும். 5 × 3 இன்டூ 10⁻−8 × 3 வந்து -24. அப்போ 5 × 3 வந்து 5 5s are 25, 25 × 5 வந்து 125. ஸோ 125 இன்டூ 10⁻, இப்போ 10⁻−24. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாதிரி பாயிண்ட் மூவ் பண்ணணும். ஏன் மூவ் பண்ணணும்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மூவ் பண்ணணும். அப்போ 1 2 பிளேஸ் மூவ் ஆகுது. ஸோ வந்து 1.25 2 பிளேஸ் மூவ் ஆகுதுனால 10⁻−2 இன்டூ 10⁻−24. ஸோ 10⁻2 × 10⁻−24. அப்போ 1.25 இன்டூ ரெண்டுமே சேமாக இருக்கிறதால மைனஸ் பண்ணிக்கலாம். 2 - 24 வந்து 10⁻−22ன்னு வரும். ஸோ 10⁻−22. அவ்வளோதான் இந்த சம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதே போன வீடியோவில் போட்ட மாதிரி அதே ஃபார்மேட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே எவ்வளோ பாயிண்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஏன்னா வந்து பாயிண்ட் இங்கே இருக்குது. சயின்டிஃபிக் நோட்டேஷனாக ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்தது தான். ஸோ வந்து 5 ஜம்ப் ஆகுது. அப்போ வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போது நம்ம பாசிட்டிவ் தான் எழுதணும். ஸோ 3 × 10⁵ the whole power 3 இன்டூ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 பிளேஸ் மூவ் ஆகுது. 1 2 3. அப்போ 2 × 10⁻3 the whole power 4. இப்போ என்னன்னா இந்த 3 வந்து காமன், ஸோ எல்லாத்துக்குமே இன்டூ பண்ணிக்கணும். ஸோ 3 × 3 இன்டூ 5 × 3 வந்து 15 இன்டூ 2 × 4 இன்டூ 10⁻12. இப்போ பார்த்தீங்கன்னா 3³ வந்து 27 இன்டூ 2 2s are 4. அப்போ வந்து 4 2s are 4. அப்போ 2 power 4 வந்து 16. ஸோ வந்து 16 இன்டூ 10⁻, இது ரெண்டுமே சேமாக இருக்கனால பேஸ் வந்து சேமாக இருக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். 27 இப்போ ரெண்டு இன்டூ பண்ணும். 27 × 16 இன்டூ பண்ணலாம். 27 × 6 7 6 are 42 4 2 6 are 12 12 + 4 வந்து 16 1 2 2 6 7 13 2 4. அப்போ வந்து 432 வருது. 432 × 10⁻27. இப்போ நம்ம வந்து பாயிண்ட் மூவ் பண்ணணும், ஏன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனால. ஸோ வந்து 2 பாயிண்ட் மூவ் பண்ணோம்னா 4.32 × 10⁻2 இன்டூ 10⁻27. அப்போ பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் 4.32 × 10⁻, ரெண்டுமே சேமாக இருக்கனால 10⁻29. தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ டிவைடில் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் தான். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. அதை
அதாவது லெஃப்ட் சைடு தானே மூவ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் 4 × 10⁻6 the whole power 3. இது டிவைடர் கொடுத்துருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கலாம் கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து எப்படின்னா ரைட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ 1 2 3 4 5 டைம் மூவ் ஆகுது. ஸோ 2 × 10⁵ the whole power 4. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்து இந்த 3 வந்து எல்லாத்துக்குமே காமன் தானே. ஸோ 4⁻3 × 10 × 6 × 3 வந்து நம்மளுக்கு 18 கிடைக்கும். அதே மாதிரி 2⁻4 × 10⁻20. இப்போ இங்கே எப்படி பார்த்துக்கலாம்னா 4⁻3 வந்து இது நம்ம பிரித்து கூட எழுதிக்கலாம். ஓகேவா, பிரித்து கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆக்சுவலி வந்து இது நெகட்டிவ், பிகாஸ் வந்து இது எங்கே மூவ் ஆகுதுன்னா ரைட் சைடு மூவ் ஆகுதுன்னா நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் தான் வரும். ஸோ 4 × 4 × 4 × 10⁻18. இப்போ வந்து இந்த நெகட்டிவ் சைன் மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ வந்து +20 டிவைட் பை இங்கே வந்து 2 × 2 × 2 × 2. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் நம்மளுக்கு வந்து 4 தான் கிடைக்கும். 4 × 10⁻, நம்மளுக்கு என்ன வரும்னா 38. அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா விஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.